அனைவருக்கும் காலை வணக்கம். சைபர் 41 நம்ம நேற்று எடுத்ததில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள்ஸ் வர மாதிரி இருக்குன்னு 99944 அப்படின்னு எடுத்தோம். அப்புறம் அந்த 44 மாற்றிட்டு 424 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9லேருந்து 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகள் எடுத்துருந்தோம். ஒரு 2 நாளாகவே கெஸ்ஸிங் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. இதுதான் உண்மை. கெஸ்ஸிங் கம்ப்ளீட்டாக மாறி இருக்குன்னா எப்படி வரும்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலைகள். அப்படி தான் இருக்குது. இந்த திங்கள் செவ்வாய், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாகவே கணிப்புகள் எல்லாமே மாறி தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போ சொல்லப்போனால் இந்த மாற்றங்கள் எங்கேருந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறது. இந்த இடத்துல, அதாவது காருண்யா ப்ளஸ்லேருந்து என்றைக்கு வந்து அந்த தனலட்சுமிலேருந்து அந்த காருண்யா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 428க்கு 438 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புலேருந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா தினசரி கணிப்புகள் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும்ல. அதனால் ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரே ஒரு செட்டு தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஒரு செட்டு, ஒரு ஆல் போர்டு, அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் 4D அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கணிப்பில் இருக்குது. ஆனாலும் அது நேற்று வந்து ரிசல்ட்டோட மேட்ச் ஆகி இருக்கிறதுனால எனக்கு அது 2 மணிக்கு மேலே தான் தெரியும். அதே மாதிரி மெம்பர்ஸ் அனைவருக்கும் சொல்லிடுறேன். மெம்பர்ஷிப்பில் நேற்று நைட்டு தான் எனக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து எனேபிள் ஆகிடுச்சு. அதனால் மெம்பர்ஷிப்பில் இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மெம்பர்ஷிப்பில் நான் போஸ்ட்டில் அப்டேட் பண்ணணுன்னா எனக்கு அந்த செட்டிங்ஸ்லாம் எனேபிள் ஆனால் தான் ஒரு வாரமாக அந்த செட்டிங்ஸில் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் அது நேற்று தான் கிளியர் ஆனிச்சு. நைட்டு தான் எனக்கு மெயில் வந்துச்சு. அதனால் அதையும் இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன். இன்னிலேருந்து தொடர்ச்சியாக கரெக்டாக 1:30 மணிக்கே வந்துடும் மாதிரி சொல்லிக்கிறேன். 1:30, ஏன்னா 2 மணிங்கிறது ரொம்ப லேட்டு. 1:30 மணிக்கெலாம் உங்களுக்கு நான் போஸ்ட்டு கண்டிப்பாக இன்னையிலேருந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறதையும் இது மூலம் சொல்லிடுறேன். 1:30 மணி அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். அதாவது 12:30 மணிக்கு மேலேயே வந்து நான் இதை அப்டேட் பண்ணிடுவேன். 1:30 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக வரும். ஏன்னா யூடியூப்பில் அந்த நாம்ஸ் படி அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி தான் அதில் காமிச்சிருக்கு. அதாவது ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதெல்லாம் கிளிக் பண்ணுறதுல தான் பர்க்ஸ் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் இதை மூலிமா சொல்லிக்கிறேன். 1:30 மணிக்குள்ளே நீங்கள் போஸ்ட் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு பெண்டிங்கில் 9, 8 அப்படி சொல்லிட்டு நிறையா எண்கள் இன்னும் பெண்டிங் நம்பர்லேருந்து வராமல் இருக்குது. அது எப்போ வருங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா வந்த ரிசல்ட்டே திருப்பி வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பெண்டிங் நம்பர் வந்து போன மாதம் எப்படி பெண்டிங்கில் அவரையே ஒரு நம்பராக வர ஆரம்பிச்சிச்சோ அந்த மாதிரி இந்த மாதமும் பெண்டிங்கில் அப்படியே ஒரு நம்பராக வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இதுக்கப்புறம், அதாவது 11ஆம் தேதிக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்குரிய கணிப்பு எப்படி இருக்குன்னா 8, 3, 5, 6, 1 அப்படிங்கும்போது நான் ஏ போர்டில் ஒரே ஒரு 2 தான் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுடுவோம். ஏ போர்டில் 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 2, 7, 1, 4, பி போர்டில் 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 1, 5, 00 அப்படின்ட்டுருக்கு. அப்படிங்கும்போது அந்த சி போர்டு தான் கொஞ்சம் எனக்கு, சி போர்டில் வந்து நேற்று வந்து நம்மளுக்கு 1 அந்த 1 அப்படிங்கும்போது அந்த 1க்கு என்ன இன்றைக்கி கணிப்பில் வருதுன்றது தெரியல. கொஞ்சம் 1 மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் இல்லை. 1 மட்டும் இன்றைக்கி அந்த 1க்கு அப்படின்ற பவரில் மட்டும் இன்றைக்கி என்னவாக இருக்குங்கிறதுலாம் தெரியல. இப்போ இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு விதமான கணிப்பு எடுத்துருக்கேன். அது எப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, அதில் மாற்றம் இல்லை. ஏ போர்டு 8, இதை மட்டும் பார்த்துங்க. லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம் பேட்டர்னை. ஏன்னா 2 நாளாக சுத்தமாகவே ரொம்ப சொதப்பி எடுத்துருச்சு. ஓகே, இப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறேன்னா 4, 0, 4, 5, 7, 7க்கு 5, 5க்கு 4, 4க்கு 0, 0க்கு 4 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா 3, 3க்கு 4, 4க்கு 2, 2க்கு 0 அப்படிங்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இங்கே இந்த 2 பேட்டர்ன் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை விட்டுருவோம். அதாவது நான் நம்ம எப்படி பேட்டர்ன் எடுத்துருக்கோம்னா இன்றைக்கி இதே பேட்டர்னில் இன்னும் ஒரு 3 நாள் பார்ப்போன்ற மாதிரி. எப்படின்னா இதே பேட்டர்னில் இன்னும் ஒரு 3 நாள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சரிங்க வரேன் சொல்கிறேன்.
இப்படி பார்ப்போம். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 4 0 4 5. ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கா, 7க்கு 5 5க்கு 4 4க்கு 0 0க்கு 4ங்கும்போது சி போர்டில் 7. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் 3 4 2 0 அப்படிங்கும்போது இந்த இடத்துல எப்படி வருதுன்னா, இந்த 4க்கு வந்து இந்த இடத்துல 7 வருது, 7 ஓகேவா. இந்த 0க்கு வந்து இந்த இடத்துல 8 வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிசி 87ங்கிறத இந்த ஃபார்மெட்டில் எடுத்துக்கிறேன். சரி, பிசி 87 ஒரு பக்கம் வச்சுக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல இருக்கிறத இதுதான் ஏ போர்டில் கணக்கு வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஒரே ஒரு செட்டு தான் எல்லாத்துலேயுமே மேட்ச் ஆகுது. அப்படிங்கும்போது 3க்கு 5 5க்கு 6 6க்கு 1ங்கும்போது 1க்கு 8. அப்படின்னா போர்டு வைஸில் இங்கே எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்தா நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. ஸோ 887 அப்படிங்கிறது இதில் ஓவராலாக நம்மளுக்கு கணிப்பு எடுக்கும்போது கிடைக்குது. ஓகேவா. சரி, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பாக்கியதாரா போன தடவை நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு, பாக்கியதாராக்கும் ஸ்ரீசக்திக்கும் என்ன ரிசல்ட் வந்திருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரே நம்பர் தான் எடுத்தேன், 887 பாக்ஸு, அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை. சரியா. அதாவது 041 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு நான் இங்கே எடுத்திருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது 0க்கு 8, 4க்கு 8, 1க்கு 7, அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ போன வாரம் பாக்கியதாரா ஸ்ரீசக்தி அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குது, இந்த வாரத்தில் எப்படி இருக்குது. சரி, இதில் ரெண்டில் என்ன விஷயம் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 7 இருக்குது, இங்கே 8க்கு 7 இருக்குது. அப்படிங்கும்போது 9க்கு 8. இங்கே 4க்கு 2 இருக்குது, 4க்கு 2னா 0க்கு 8. 1க்கு 3 இருக்குது, இங்கே 1க்கு 3னா 4க்கு 6. 9க்கு 0னா 1க்கு 2. இதுபடி பார்த்தா 8862 அப்படின்னு வருது. ஆனால் இது அப்படியே வராது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 868. இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த 8862 நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். 8862 8862 நான் எப்போ வந்து இந்த இடத்துல இது டி போர்டு, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டுன்னு கனெக்ட் பண்ணுறனோ அப்போ இதில் எப்படி வரும்னா இந்த ரெண்டு எடுத்துருவோம். இந்த ரெண்டை நம்ம எடுத்துருவோம். இதில் எப்படி தெரியுமா வரும், எனக்கு இதில் ஒரு அனுபவம் இருக்குது, அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். இப்போ நான் எடுத்தது 887, இங்கே இருக்கிறது 886. அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக சி போர்டில் 6 அல்லது 7ங்கிறதோட இந்த கணிப்பை முடிக்கலாம். ஓகேவா. சரி, இப்போ இந்த 886ஐயும் 887ஐயும் இங்கே எழுதிக்கிறேன். 886 887. சரி, நான் இந்த மாதிரி என்னைக்கு கணிப்பு எடுக்கிறேனோ ஒரு நாள் 038 அப்படின்ட்டு ஒரு எண் எனக்கு கிடச்சிச்சு. அந்த 038 அப்படிங்கும்போது நான் கணிப்பு எடுத்தது 049. ஓகேவா. நான் ஜஸ்ட்டு ஒரு ஷேர் பண்ணுறேன் விஷயத்தை. அதாவது நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9042 அப்படின்னு எடுத்தேன். அப்போ அந்த ரெண்டை விட்டுருவோம், இந்த ரெண்டை நான் எடுத்துடுறேன். உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 9042ல் ரிசல்ட் வந்தது 038. இப்போ நான் எடுத்திருக்கிறது 886. அப்படிங்கும்போது இதே மாதிரி ஃபார்மேட்டில் நான் 904ன்னு எடுத்தேன் அப்படின்னா இந்த 0 அப்படின்றதுல அந்த 0வை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ இந்த ஃபார்மேட்டில் பார்ப்போம். ஜஸ்ட்டு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 0 இருக்குல்ல, அப்படின்னா இந்த 8 நான் எடுத்துக்கிறேன். இங்கே 4 இருக்கா, இங்கே 6 இருக்குது, 6க்கு நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்குது, 9 இருக்குது, 9க்கு 8ன்னு ரிசல்ட் வந்துச்சு. அப்படின்னா இங்கே 8க்கு 7. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 857 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்துக்கிறேன். 857. ஓகேவா. நான் இப்போ இதையும் நோட் பண்ணிக்கிறேன், 857. சரி, இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா 887ன்னு நான் இன்றைக்கி கணக்கு எடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது அது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நான் வந்து இந்த 857 அழிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மெட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா 0க்கு 0 வந்திருக்குன்னா 8க்கு 8, இங்கே 4க்கு 3 வந்திருக்குன்னா 7க்கு வந்து 6, இங்கே 9க்கு 8ன்னா இங்கே 8க்கு 7. ஸோ எனக்கு இதுலேருந்து கிடைச்சது 857867 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா
887 அப்படிங்கிறது ஒரு செட் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் 857ம் 867ம் இதுக்கு சப்போர்ட்டாக 2 நம்பர் இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுடைய விஷயம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பர் 8, அவ்வளோதான். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 தான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 7. இவ்வளோ தான் இன்றைக்கி ஒரு கணிப்பு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணி வச்சுங்க. திரும்பவும் சொல்கிறேன், மெம்பர்ஷிப்பில் நானாக போடாமல் இல்லை, மெம்பர்ஷிப்பில் எனக்கு போஸ்ட் அப்டேட் ஆகிறதுக்கு யூடியூப்பில் அவங்க அலோவ் பண்ணால் தான் என்னால் போட முடியும். அதனால தான் இந்த ஒரு 10 நாளாக அது எதுவும் அலோவ் பண்ணலை. ஏன்னா பேஜில் ப்ரைஸ் மாறி இருக்குது, அதனால் அலோவ் பண்ணலை. வேறு ஒன்றும் இல்லை, நானால் எதுவும் செய்யலை. இன்னிலேருந்து 1:30 மணிக்கெல்லாம் நீங்கள் நம்மளோட கணிப்புகள் எதிர்பார்க்கலாம். அதில் ஒரே ஒரு 4T மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே ரிசல்ட் வந்து மாறி மாறி வந்த ரிசல்ட்டே திருப்பி வருது. நேற்று இருக்கிற போர்டில் அப்படியே ஒரு நம்பர் அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் இங்கே 0க்கு 0, 1க்கு 1னா இன்றைக்கி போர்டில் 4 ட்ராவல் ஆகுமான்னு தெரியல. இருந்தாலும் பார்க்கலாம். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மறக்காமல் ஜாயின் பட்டன் பண்ணி ஜாயின்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.